அதாவது அடிப்படையான சில விஷயங்களே வந்து ஆண்களுக்கும் தெரியாது, பெண்களுக்கும் தெரியாது. நம்ம குடும்பங்களும் பார்க்குற விதம் இருக்கு இல்லையா? அந்த செக்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப கேவலமா இருக்குங்க ஆக்சுவலா. வெளியில பார்த்தா ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி வந்து செக்ஸ எப்படி அணுகணுமோ, அந்த மாரி நம்ம அணுகுறதில்ல ஒண்ணு. மெரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு ஆணோட உரிமை அப்படின்னு எஸ். நெனைக்கிற போக்கு தான் இன்னும் இருக்கு. பொறுத்து போ, மாப்பிள மனம் கோணாம நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிலாம் பழைய படத்துலலாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. அது இதுதான். முகம் கோணாம, மனம் கோணாம, பல்ல கடிச்சுக்கிட்டு வந்து ஜஸ்ட் அது ஒரு கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷமாகி, ஐ ஹேவ் நெவர் என்ஜாய்ட் செக்ஸ். 2 குழந்தைக்கு பெத்திருப்பாங்க. இது ஒரு ம். பக்கம் இருக்கும். செக்ஸ் வந்து பெண்ணுக்கு பிளஷர் அப்படின்றதே வந்து இங்க ஒரு தப்பா பார்க்கப்படுற ஒரு கல்ச்சர் இருக்கு இங்க. இட் இஸ் நாட் சப்போஸ்ட் டூ பி பிளஷரபிள் ஆக்ட் ஃபார் ஓ! விமென். குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் தான். ஆணுக்கு அது பிளஷர். இது ஒரு பக்கம் போகட்டும். ஆ இந்த ரேப் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு மோசம்னா, பெண்களுக்கு அது வலிக்குங்கிறதே பல ஆண்களுக்கு தெரியாது. இங்க ரேப் வந்து தப்பா பார்க்கப்படுறதே எதுக்காக தெரியுமா? அந்த பெண்ணுக்கு வலிக்கும், அவளுக்கு ஒரு கொடுமை அப்படின்னு பார்க்கப்படுறது இல்ல. ம். அவ அண்ணனுக்கு அது கௌரவம் பிரச்சனை. அவங்க அப்பாக்கு அது கௌரவ பிரச்சனை. அது குடும்ப கௌரவம். ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டா அப்படின்னு தானே பார்க்குறாங்க அது. ஒரு ரேப் நடந்திருக்கு. இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஹர் ஓன் பாடி. அவளுக்கு நடந்திருக்கிற ஒரு துன்பம், அவ மனசு எப்படி இருக்கும்? அவ உடம்பு எப்படி இருக்கும்? அவ உளவியல் எப்படி இருக்கும்? அப்படிலாம் அவளுக்கே வந்து ஐயோ! நான் அப்படி கெட்டு போயிட்டேனே! அது ஏதோ தன்னோட ஒரு ரேப் நடந்தாலே தன்னோட கில்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கு.